கைஸ், டிராகன் படத்தோட ரிவ்யூவும் நீக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீக்குன்னொடனே தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருல நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டிராகனுக்கும் நீக்குக்கும் அளவு வச்சோன்னா எந்த படம் தெரியுமா நல்லாயிருக்கும்? டிராகன் மேலேயும் நிலவுக்கு என் மேல் கீழே தான் இருக்கும். ஹாய் கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம தலைவனோட டிராகன் படத்தோட ரிவ்யூவை பற்றி கேட்போமா? படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா செம்ம அல்டிமேட்டான ஒரு படம் தான் சொல்லணும். 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தனுஷ் டைரக்ட் பண்ண நீக்கும் டிராகன் படமும். பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிட்டாரு. ஆனால் அங்கங்கே பார்த்திங்கன்னா லவ் டுடேவோட சாயல் நல்லாவே வருது. ஆனால் படம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பர். நியூ கதை டான் 2ன்னுலாம் சொன்னாங்க. டான் 2லாம் கிடையாது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு படம் தான். செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தை. கதைன்னு பார்த்திங்கன்னா டிராகன் படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ட்ரெய்லர்லாம் பார்த்து 48 அரியர் வச்சுருப்பார். ஒரு கம்பெனிக்கு ஃப்ராடு தண்டை பண்ணி கம்பெனியில் வேலையே சேர்ந்துருவார். சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரின்ஸிபல் கிட்ட மாட்டிட்டு அந்த பிரின்ஸிபல் வந்து நான் உண்மையாக சொல்கிறதுக்குள்ளே நீ வந்து 48 அரியரை கிளியர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்காக திருப்பி காலேஜுக்குள்ளே போவார். அதில் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரியர்லாம் கிளியர் பண்ணுறவர் ஒரு பேப்பருக்குள்ளே மயக்கம் வந்துடும். அவருக்கு மயக்கம் வந்தோடனே என்ன நடக்குன்னா ஃப்ராடு பண்ணி இது பண்ணிடுவார். அது பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவியோட பேப்பரை மாற்றி வச்சு இவருக்கு பாஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் கடைசியில் அவர் ஒத்துக்கிட்டு நான் அந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை ஒத்துக்குவார். போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் ஒரு கதை. ஆனால் படம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். தேட்டரில் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஹெச்டி பிரிண்ட் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீக்குக்கு போகுமா? படம்லாம் நல்லா தாங்க எடுத்திருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போகுது. ஆனால் தலையில் ஏன் கை வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 100 இன்ச்சு டிவியில் யூடியூப்பில் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா தேட்டரில் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு தாங்க தேட்டருக்கே போகிறது. இவன் என்னென்னா பாதி சைஸுக்கு வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க படத்தை. கதையெல்லாம் சூப்பராக இருக்குங்க. படம் பார்க்கறதுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. என்ன சரத்குமார் வரப்போ மட்டும் லைட்டாக அறுக்கிற மாதிரியே இருந்துச்சு படம். மற்றபடி படம் சூப்பராகவே இருந்துச்சு. மேல் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் செம சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபீமேல்லேயே 3 பேர் இருக்காங்க. செம அல்டிமேட்டாக நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லணும். ஃபீமேல் கேரக்டர்லாம் படம் பார்த்திங்கன்னா செம சூப்பராகவே போகுது. 2 மணி நேரம். என்ன அந்த ஆஃப் ஸ்க்ரீன் வச்சதான் லைட்டாக மன உளைச்சலுக்கு இருக்குது. மற்றபடி படம் அதுவும் சூப்பராக தான் இருக்குது. தேட்டருக்கு போய் பாருங்கள் கைஸ். பாய்.